என்னடா எடுத்த உடனே வண்டியோட உடஞ்சிருக்கதை போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடய வண்டி ஃபுல்லாக உடஞ்சி செல்லியாக ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு போடணும்னு நினச்சி தான் போட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நடந்த விஷயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்டு நண்பர்கள், உறவினர்கள் அனைத்து பேருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹாய். எல்லாருக்கும் எல்லா உறவுகளுக்கும் ஒரு நன்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா உதவி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நமக்கு என்ன உதவி செய்கிறாங்க, யார் நம்மளை அக்கறை இருக்காங்க எல்லாம் ஒரு கண்டுக்கிற ஒரு சூழ்நிலை வரும். இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னு என் மேலே அக்கறை உள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு எனக்கு என்ன நடந்துச்சு என்ன ஏது விவரம்னு சொல்கிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் எனக்காக வருத்தப்படலை வேண்டாம், ஒரு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொன்னாலும் எனக்கு அது போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சுன்னா, 2 நாளைக்கு முதல்ல எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து போச்சு. ஏன்னா ஆக்சிடெண்ட் நடந்து போச்சுன்னா, அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னா, நான் வண்டியில் போய் நாங்கள் கடை வச்சுருக்கோங்கிறது எல்லாருக்குமே எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும். நாங்கள் கடை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடை வச்சுட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு கொஞ்சம் தேவையான கடைக்கு தேவையான பேக்கரி சாதனம் வீட்டில் இருக்குது. அதுக்கு நான் கொண்டு போனேன். காலையில் ஒரு 8:30 9 மணி இருக்கும். அப்போ போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த வீடியோ 2 நாள் கழித்து போடுறேன்னா காரணம் என்னால் 2 நாள் உடம்பு பெயின், என்னால் வீடியோ எடுக்க முடியலை, ஒன்றும் பண்ணவே முடியலை. அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ லேட்டாக எடுத்து போடுறேன். 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. நம்ம சரி 1 மாதத்துக்கு எனக்கு போட்டிருக்காங்க, 1 மாதம் சொல்லியிருக்காங்க, 1 மாதம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் இதெல்லாம் அவங்களுக்கு கிளியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1 மாதம் வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபரை நம்ம பார்க்காம இருக்க முடியாது, நம்ம வீடியோஸ் போடாமல் இருக்க முடியாது. அதனால தான் நமக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம உறவுகளுக்கு சொல்லிட்டா அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்குருவாங்கங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். அப்போ நான் காலையில் வண்டியில் போயிட்டு இருந்தேன். வண்டியில் போகும்போது கேரளாவில் ஃபுல் நிறைய நாய்கள் நிறைய இருக்குது. அது எல்லா ஊர்லேயும் இருக்கான்னு தெரில, எங்கள் பக்கம் நிறைய நாய்கள் இருக்குது. அதில் ஒரு நாய் வந்து எனக்கு வண்டி போயிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து சடக்குன்னு சாடிடுச்சுன்னா ஊட விழுந்துருச்சு. அந்த ஊட விழுங்கும்போது நாய் மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிரேக்கை பிடிக்காமல் ரேஸ் கொடுத்துட்டேன். பிரேக் பிடிக்கலான்னு நினைக்க போனவ கை தெரியாமல் வலது கையோட ரேஸ் கூடி போச்சு. அந்த ரேஸ் கூடின வேகமாக போய் இந்த போஸ்ட் மரம் சொல்கிறாங்களா, போஸ்ட் மரம் டிரான்ஸ்ஃபார்மில் போய் இடிச்சிருச்சு. நேருக்கு நேர் அடிச்சிருச்சு. இப்போ நேருக்கு நேர் இடிக்கும்போது கொஞ்சம் சைடில் விழுந்திருந்தாலோ என் மூஞ்சி முகரை எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கிராச் ஆகிருக்கும், என் தோள்பட்டையில் ரொம்ப அடிபட்டிருக்கும். ஆனால் எனக்கு வந்து நேராக போய் நான் வந்து போஸ்ட் மரத்துலேயே அடிச்சிட்டேன். அந்த போஸ்ட் மரத்தில் அடித்ததுனால என்னோடய வண்டி வீடியோஸ் நான் இதில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அந்த முன்னாடி இருந்த எல்லா பார்ட்ஸுமே நொறுங்கி போச்சு. அந்த ஹெட்லைட்டு, பம்பர் எல்லாம் ஃபுல்லாமே நொறுங்கி போச்சு. அவ்வளோ ஒரு ஸ்பீடில் போயிடுச்சு. அந்த கை ரேஸ் தெரியாமல் கை ஒரு ரேஸில் போய் அந்த பம்பரில் அடிச்சிருச்சு. அந்த பம்பரில் அடிக்கவும் ஃபுல்லாமே நொறுங்கி போச்சு. ஹெல்மெட் போட்டிருந்தேன், நல்ல வேலைக்கு ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஹெல்மெட் போட்டதுனால எனக்கு தலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தலைக்கு ஹெல்மெட் போட்டதுனால பிரச்சனை இல்லாமல் அந்த பிரேக் இப்படி இறுக்கி பிடிக்க போனவ வந்து எனக்கு இந்த கையில், இந்த வலது கை இருக்குல்ல, அந்த பெருவிரல், அது நல்லா அடிபட்டு நல்லா வீக்கம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் வீக்கம் வத்தி இருக்குது. நல்ல ஒரு வீக்கம் ஆகிப்போச்சு. இந்த விரலில் ஒரு நெகை இலகி போச்சு. இங்கே சின்ன சின்ன கிராச்சு, இந்த கையில் நல்ல பெரிய ஒரு கிராச். இது ஃபுல்லாகவே நல்லா கிராச்சு, நீங்கள் பார்த்தா தெரியும், ஃபுல்லாகவே உள்ள வரைக்கும் இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு கிராச்சு. இடுப்பில் கொஞ்சம் காலெல்லாம் சரி அடிபட்டிருக்கு. ஆனால் இந்த கையோட இந்த மணிக்கட்டு இருக்குல்ல, மணிக்கட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு, உடஞ்சி போச்சு, எலும்பே உடஞ்சி போச்சு. அந்த நல்ல பெயின் இருக்குது. நல்ல எலும்பு உடஞ்சதுனால இப்படி ஆகிப்போச்சு. அந்த இடத்துல என்னால் எந்திரிச்சு உட்காரக்கூட முடியலை. ஒரு 10 செகண்ட், ஒரு 10 நிமிஷம் எந்திரிக்க முடியலை. அதுவும் மற்ற நாள்னால் கொஞ்சம் ஆளுக வருவாங்க. என்னால் மற்ற நாள் யாரும், ஞாயிற்றுக்கிழமைனால யாரும் வரல. 10 நிமிஷம் தலை சுற்றி அப்படியே அங்கேயே உட்காந்துட்டேன். வேறு வழி இல்லாமல்
நான் என்ன இதுதான் என் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி ஃபுல்லாக செல்லியாக போயிடுச்சு. 10 நிமிஷம் அங்கேயே உட்காந்துட்டு என்னால் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து மெல்ல எந்திரிச்சு என் பையன் பெரியவனுக்கு ஃபோன் பண்ணவும் அதனால தான் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஃப்ராக்சர் ஆகி 1 மந்த் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் சரி லைவில் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடணும்னு நினச்சி போட்டது. இது வந்து அடுத்தவங்களோட அனுதாபத்தை பெறுறதுக்கோ இல்லை சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் இந்த உங்களுக்கு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் சொன்னேன். இதுதான் நடந்துச்சு. அதனால் என்னால் அந்த இடத்த ஒரு செகண்டு என் பையனுக்கு அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து அப்புறம் 4 பேர் வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா எக்ஸ்ரேவும் எடுத்து எல்லாம் பார்த்து கொண்டு வந்து விட்டு நீ கை சரியாக 1 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கை சரியாக 1 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன எக்ஸ்ரே வந்து 4 எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. ஒன்று விரலுக்கு, இன்னொன்று கைக்கு. இதுதான் அந்த பாருங்க அந்த இடத்துல இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. இதுதான் ஃப்ராக்சர். இந்த இடத்துல உடஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கை கட்டின பிறகு ஒரு எக்ஸ்ரே எடுத்தாங்க. இது கை கட்டின பிறகு எடுத்த ஃப்ராக்சர். இதுதான் எப்படியும் இது கை கட்டு சரியாக 1 மந்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சப்ஸ்கிரைபரும் கேட்டதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் எனக்கு நடந்த விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கல எனக்கு தெரில. ஆனால் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்காக வேண்டுங்க. வேகமாக இந்த புனிதா ரெக்கவரி ஆகி ஸ்பீடாக வரணும்னு சொல்லி நீங்கள் வேண்டுனாலே எனக்கு போதும். அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு யூடியூப் தொடங்கினா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதாரணமாக இருந்தால் யாரோ எவரோன்னு இருந்திருப்பாங்க. யூடியூப் தொடங்கின பிறகு நமக்கு ஒரு விஷயம் நடந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளோ ஒரு அக்கறையாக பேசுகிறாங்கங்கிற விஷயத்த நான் யூடியூப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எனக்கு நடந்த விபத்து இதுதான். ஓகே, நன்றி நண்பர்களே. எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், தெரியப்படுத்திட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறது ஒன்றும் இல்லை, எனக்கு நடந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, நன்றி, டாட்டா, பாய். எப்படியும் என் கை கட்டு முடிஞ்ச 1 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவரை நான் வீடியோஸ் போடாமல் இருக்க மாட்டேன். என்னால் முடிய வீடியோஸும் போடுவேன், ஷார்ட்ஸும் போடுவேன், எல்லாம் போடுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஓகே, நன்றி, பாய், தேங்க்யூ. இதுதான் என் வண்டி நொறுங்கி அப்படியே சல்லியாக போயிடுச்சு. முன்பாக ஃபுல்லாக உடஞ்சி இதாகி போச்சு. இவ்வளோ ஸ்பீடில் அடித்ததுனால நிறைய இதாகிடுச்சு, நிறைய வண்டிக்கும் சேதாயிடுச்சு. அதனால